ஹலோ ஆல், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு டெய்லி ரொட்டீன் வீடியோ தான். பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் ப்ரிப்ரேஷன் அண்ட் க்ளீனிங் தான். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் அது தோசையும் அதுக்கப்புறம் நிலக்கடலை சட்னியும் பண்ணேன். லஞ்சுக்கு வெஜ் பலாவ் பண்ணலான்னு காய்கறியெல்லாம் கட் பண்ணி வச்சிட்ருக்கேன். ஸோ வெஜ் பலாவ் இந்த மாதிரி லஞ்சுக்கு சிம்பிளாக ஒன் பாட்டாக பண்ணும்போது வேலை சீக்கிரம் ஆகிடும். அண்டு பலாவும் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான் லஞ்ச் பேக்கிங். ஸோ அவருக்கும் லஞ்ச் பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். தோசை மாவு கம்மியாக இருந்ததுனால கொஞ்சமாக ராகி மாவு அதை மிக்ஸ் பண்ணி தோசை ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் எல்லாரையும் அமுச்சு விட்டதுக்கப்புறம் கவுண்டர் டாப் க்ளீனிங், வெசலெல்லாம் எடுத்து போட்டு கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாத்திரத்தை கழுவ ஆரம்பிச்சிட்டேன். நைட்டு கழுவ முடியல, ஸோ அது இருந்துச்சு. அதுவும் காலையில் செஞ்ச பாத்திரத்தை எல்லாம் சேர்த்து கழுவி வச்சுட்டு பாதி பாத்திரத்தை அடுக்கிட்டேன். தட்டு, கிளாஸ் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அடுக்கிட்டு மீதி இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி பேஷனில் போட்டு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து கீழே வச்சுட்டேன். அண்ட் தென் கவுண்டர் டாப் வேலையெல்லாம் முடிச்சது. ஸோ இந்த வேலை முடித்தாலே நம்மளுக்கு பாதி வேலை முடித்த மாதிரின்னு நினைக்கிறேன் நம்ம ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு. ஸோ நாளைக்கு பார்க்கலாம். பாய்.